ஐபிஎல் 2019 ஃபீவர் வந்து இப்போவே வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 5 பெஸ்ட் கேம் சேஞ்சர்ஸ் இன் ஐபிஎல் 2019 யார் யாராக இருப்பாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிசிடி, நான் உங்கள் ராகுல். ஃபர்ஸ்ட் கேம் சேஞ்சர்ஸ்னா யாரு அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தோத்து போகிற நிலைமையில இருக்கும்போது ஒரு பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ்னால அந்த டீம் வந்து வின் பண்ணிட்டாங்கனாலோ இல்லைனா வின் பண்ணுற அளவுக்கு வந்து அந்த பிளேயர் வந்து அந்த மேட்சை கொண்டு போகிறாங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்சோட கேம் சேஞ்சர், டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கேம் சேஞ்சர்ஸ்னா வந்து சொல்லணும். அந்த வகையில் நம்மளோட லிஸ்ட்டில் வந்து 5th பிளேஸை பிடிச்சிருக்க கேம் சேஞ்சர் யாருன்னா சர்ஃப்ராஸ் கான். இவர் வந்து போன வருஷம் ஆர்சிபி டீமால ரீட்டைன் பண்ணப்பட்ட ஒரு பிளேயர். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவரை வந்து பஞ்சாப் டீம் வந்து ஏலத்தில் வந்து எடுத்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவர் கண்டிப்பாக ஒரு கேம் சேஞ்சராக இருப்பார் அப்படின்றதுல எந்தவித டவுட்டுமே கிடையாது. நம்ம லிஸ்ட்ல வந்து 4th பிளேஸை பிடிச்சிருக்கிறது யாருன்னா கார்னல் பிராத்வெய்ட். இவர் வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீமை சேர்ந்த ஒரு பிளேயர். இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா டீம் வந்து ஏலத்தில் வந்து எடுத்திருக்காங்க. இவர் வந்து ஐபிஎல்லே நிறைய கேம் சேஞ்சிங் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் இண்டீஸுக்கும் நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காரு. அதனால இவர் வந்து கொல்கத்தா டீமுக்கு ஒரு கேம் சேஞ்சிங் பிளேயராக இருப்பார். அதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது. நம்ம லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸை பிடிச்சிருக்கிறது யாருன்னா ஸ்டாய்னிஸ், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்ல வந்து 3rd பிளேஸ் வந்து பிடிச்சிருக்காரு. இவருக்கு நாங்கள் ஏன் வந்து 3rd பிளேஸ் கொடுக்குறோன்னா, இப்போ வந்து நம்ம இந்தியன் டீமுக்கு அகேன்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா இவர் இப்போ ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து T20லையும் கொடுத்தாரு, அதே சமயத்தில் ஓடிஐலையும் இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில் இவர் வந்து ஐபிஎல்ல ஒரு கேம் சேஞ்சராக இருப்பார் அப்படின்றத தான் நாங்கள் வந்து கெஸ் பண்ணுறோம். நம்ம லிஸ்ட்ல நம்பர் 2ல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷீத் கான். ஆப்கானிஸ்தானை சேர்ந்த இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் லிஸ்ட்ல நம்பர் 2 பிடிச்சிருக்காரு. எதுவுமே வேணாம், ரீசனே தேவையில்லை. போன வாட்டியே ஹைதராபாத் டீமுக்காக நல்லா மேட்சை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. ஒவ்வொரு மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30+ 40+ ரன்ஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அடிக்கிற அளவுக்கான ஒரு கேப்பபிள் இருக்கு. அதனால எங்கள் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2 ரஷீத் கானுக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் போலிங்ல சிங்கிள் ஹேண்டடா ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகக்கூடிய டேலண்ட் இவர்கிட்ட இருக்கு. நம்பர் 1 இந்த பொசிஷன் நாங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு இந்தியனுக்கு தான் வந்து கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக இவரை நான் வந்து ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்றத நான் வந்து அடிச்சு சொல்லுவேன். யாரை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசுப் பத்தானை பற்றி தான் வந்து பேசிட்டு இருக்கேன். இவங்களுக்காக நிறைய கேம் சேஞ்சிங் இன்னிங்ஸ் வந்து இவர் ஆரம்பத்துலேருந்தே வந்து ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில் இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நிறைய கேம் சேஞ்சிங் இன்னிங்ஸ் ஆடுவார் அப்படின்றது தான் நாங்கள் வந்து நினைக்கிறோம். அதனால இவர் வந்து கண்டிப்பாக நம்பர் 1க்கு வந்து தகுதியான ஒரு பேருன்றதை நாங்கள் நினைக்கிறோம். சரி, ஓகே கைஸ், நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் சொன்ன இந்த கேம் சேஞ்சிங் பிளேயர்ஸ்லாம் உண்மையாலே வந்து மேட்சை கேம் சேஞ்ச் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த பிளேஸ் இல்லாமல் வேறு ஏதாச்சும் பிளேஸை நாங்கள் வந்து விட்டுட்டோம், அவங்கள வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யார் அந்த பிளேயர் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து ரீசனோட வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.